சாப்பிடு சாப்பிடு. நான் வேலை வெட்டி போகணும் வரையில தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க தேவையில்லை இந்தமா சாப்பிடாது நம்மகிட்ட பேசக்கூடாது. நீங்க கேளுங்க மச்சான், எது வந்தாலும் நீங்க கேளுங்க மச்சான். இந்த அவர்தான். யார் உங்க மச்சான்? இந்த இவர்தான். மச்சான் நீ கேளு மச்சான், எது வந்தா நீ கேளு மச்சான். அவர் வந்து என் கொழுந்தை. இவர் என் தம்பி. தம்பி இது என்ன நீ நல்லா பிறந்துகிட்டு என்னடா அது பிரசவ வார்டுல கிடந்த ராணி போட்ட போல பொழந்து போச்சு ஐயா. என்னடா அது? இது அவன் என் தம்பி. தம்பி அப்படியே தாண்டா இருக்கிய பொருத்தமா? ஆமா தம்பி காலத்துக்கு மேல வச்சுக்க. மேல வச்சுக்கனா அடுத்து மேல தூக்கி இதுல இருந்து தெரிஞ்சுக்க. எங்க பையில மாறி முடியாதுங்க. கேவலமா மச்சான் நீங்க கேளுங்க மச்சான். இது எல்லாம் கேளுங்க மச்சான். பையிலடா கொடூரமா. டேய் கேளுடா. ஐயோ அந்த பள்ளி பைய கேட்க மாட்டேங்கிறாங்க. கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏமா பாப்பமா தேவலாம அனசிமா நீங்க பாப்பமா. நான் பாக்குறேன். அனசிமா நான் பேசல. போட்டின வந்துட்டா நான் தான் ஜெயிப்பேன். யாரு? நான் தான் ஜெயிப்பேன். போட்டினா நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். பாப்போம் பாப்போம். இந்த இடத்துல நாங்களா? நான் தான். இல்ல நீங்களா? நாங்க தான். இதுல எவ்வளவு வர்க்கம் எங்க வர்க்கம் இருக்கு பாரு. உங்க வர்க்கம் அம்புட்டு ஓரமா கிடக்கு. ஓரமா இருக்காங்க. கடக்குல்ல இருக்காங்க. ஓரமா டிக்கெட் ஒரு பக்கமா ஒதுங்கி போயிருக்கு. இருக்காங்க அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. எங்க உறுப்பு? யாரு அமைதி? ஆம்பளை ஆளுங்க தான் அமைதியா இருக்காங்க. சொல்லு எங்க வர்க்கம் அமைதின்னு ஒட்டுமை. அப்படியா? ஆமா அமைதியா இருக்கா. எங்க வர்க்கத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லு. கால் 1.5 வருஷம் வந்தாலும் வெளியே உங்க இப்ப அமைதியா இருக்காங்க. டேய் தம்பி, டேய் மச்சான் கை தட்டா. கை தட்டா. தட்டா கை தட்டா. தட்டாயிடா நம்ம பேர் வெட்டு போ. தட்டா நீ கை தட்டா. நான் சொன்னா நீ கேப்பில்லடா. என்னடா தட்ட மாட்டேன். தட்டா கை தட்டா. இந்த பாரு இப்பவே உன் அமைதி தெரிஞ்சு வச்சு பாரு. எவ்வளவு தூரத்துக்கு சத்தம் போடுறாங்கன்னு பாரு. எங்க கூட்டம் என்ன சத்தம் போட்டாங்களா? யாரு? ஆமா அந்த பாரு. இந்த பாரு அமைதியா இருக்கா. நானே இது வந்து ஓம் பக்கம். டேய் மாப்பிள எனக்கு துரோகம் பண்றாடா. டேய் எங்க அமைதியா இருக்காங்க. ஆமா சத்தம் போடுறாங்க, பேசுறாங்க, பிரச்சனை பண்றாங்க. அமைதியா இல்லையே. எங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. சொன்னா 1.5 வருஷமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. உங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. முனியாண்டி பொண்டியாத்திய தங்கராஜ் வச்சுக்கும் நைட்டு சொல்லு. அது விடியுமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிரும். எங்க வர்க்கம் அப்படி இல்ல. 1 வருஷம் வந்தாலும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டான். என்ன ஒண்ணு எப்படி கார்த்தி அது அப்படி? ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டி நான் தான் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் வாய் விட்டு மாட்டிக்கிறேன். பாப்பாமா உங்க வர்க்கமா இல்ல எங்க வர்க்கமா? உங்க வர்க்கம் தான். எந்த வயல உங்க மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆமா ஆனா அதான் வாய் விட்டு சொல்லிவிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறது. யாரு? உங்க வர்க்கம். எங்க வர்க்கம். எங்க வர்க்கம் அப்படி இல்ல. ஆமா எங்க வர்க்கம் ஆண் வர்க்கம் இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. அப்படி இல்ல பெண் வர்க்கம் நாங்க இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. உயிரோட தெரிய முடியாது. உங்களை தாலி கட்டி ஆம்பளை விட அம்புட்டு தித்திரிச்சு போயிட்டுறேன். ஆமா உங்களுக்கு வாக்கப்பட்டு வீட்டுல நாங்க சும்மாவா இருக்க முடியும்? நாங்க நிம்மதியே இல்லாம இருக்கோம். நாங்க மட்டும் உங்களை தாலி கட்டுறத வச்சுங்க 4 பேர் உங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு மாப்பிள்ளை கிடைக்கல, ஒரு மயிலும் கிடைக்கல, செவ்வாய் தோசை முடிச்சவள இருப்பாளோட அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு பொண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல, கோயில் மாடு மாதிரி எரும மாடு மாதிரியே திரியற. என்னதுக்கு உயிரோட திரியறன்னு உங்களை தான் காரிக்கிட்டு அதையும் பாரு. பொண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல, எரும மாடு மாதிரி திரியறேன். அங்கேயும் மாடுதான் சிறப்பு. நீங்க எவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல. யாருங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க செத்து போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி. ஐயோ நல்ல விஷயம்டா. நீங்க செத்து போயிட்டீங்க. அப்பனா வேற ஆள சேர்த்துக்க. ஏடா ஒரு பொம்பளை உடனே சாக சொல்றா. இல்லங்க ஐயோ நீங்க சொல்லாதீங்க அப்படி. ஐயோ நீ பெட்டிக்காரன வேணா கட்டி. இல்லங்க இங்க வாங்க இங்க வாங்க. இது என்ன நீ வச்சுக்குவியா? இல்லன்னா இந்தாங்க சித்தாபா சத்தியல. வேணாங்க. உடனே நீ தாலி கட்டினா செத்துறணுமா? இங்க இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுங்க. புரிஞ்சு இல்ல நான் வந்து உனக்கு சித்தப்பா மகன். என்ன கதையை மாத்துற நீனு? திடீர்னு புரிஞ்சனா அப்படியே செத்துருவேன். இல்லங்க சும்மா பேச்சுக்கு. ஒருவேளை நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுங்க. செத்தவனா தாலி இப்ப கல்யாணம் ஆகாம செத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். சொர்க்கத்துல கூட இடம் கிடையாதான். மோட்சம் பண்ண மாட்டீங்களா? ஆமா நீங்க தான். சொர்க்கத்துல கூட அந்த இடத்தை யாரும் பூர்த்தி பண்ண முடியாது. கொண்டாடி நாங்க உட்காந்து தலைமாட்டில் அழுதாதான் உங்களுக்கு சொர்க்கத்துல கூட என்ன பாவம் பண்ணாலும் இடம் கிடைக்குமா? யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சருக்காரு பாட்டு ஓடுவாரு. எப்படி? மணமகளே மணமகளே வா வா மாமியாளுக்கு
மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வாவா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா பாரு என் மங்காளி கைதட்ட உங்களை தாலி கட்டி போயில அப்படி பாட்டி பிடிப்ப அப்படியெல்லாம் பேசாதீங்க. எந்த தாலி கட்டி போறியோ அந்த வீட்டுல ஒண்ணு மாமியா மந்தைய போட்டுரு இல்லைன்னா தனியா போயிரு. சரி உங்க வர்க்க இவளை கூட்டம் இருக்கா ஆளு உன் பேச்சுக்கு நான் வரேன். சரிங்க இவளை கூட்டம் உங்க நான் வளர்த்த தாத்தாக்க தாய்மார்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்த்தானா நீ சொல்ற நான் கேக்குறேன். எப்பா மாமியா மருமக 2 பேரும் வந்து கைய வா தூக்குங்கப்பா. இங்க அந்த ஒரு அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா கையத்துக்குள்ள சொரியுது அரிக்குன்னு. ஐயோ இல்ல அவங்க வந்திருக்காங்க. சொல்லி தூக்கல. ஐயா நான் சொன்னதுக்காக தூக்குறாங்க. கொசுவனோ கம்பு கூட்டுல கடிச்சு புடிச்சு. ஐயோ நீங்க தூக்குங்கக்கா மானத்தை வாங்க. வந்திருப்பாங்க. எங்க இருக்கீங்க? 2 பேர் வந்திருக்காங்க. அது அக்கா வேணுக்குன்னு சொல்லு தூக்குடி தூக்குடி தூக்குடி. 2 பேர் வந்திருக்காங்க. அந்த ரோஸ் ஜால கட்டலக்கா எல்லாரும் அடிச்சு தூக்க சொல்லு தூக்குடி. இங்க யாரு? அந்த அக்கா தூக்குறாங்க. 2 பேர் வந்திருக்காங்க. எங்க வர்க்கத்தை எடுத்துக்க. மாமன் மருமேனு ஒரு பிராந்தி பாட்டில் வாங்குவேன் குடிப்பேன் ஒரு பொம்பளை மல்லு கட்டுவேன். எங்க வர்க்கத்தை எடுத்துக்க. அதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஒற்றுமை. அதுக்காண்டி எங்களை குடிச்சிட்டு சண்டை ஓட சொல்லியா? எதுலயுமே ஆண்கள் தான் ஒற்றுமை. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. எல்லா இடத்தையும் பெண்கள் நாங்க தான் ஒற்றுமையா இருப்போம். நீங்க எந்த வகையில எல்லா வகையில ஒற்றுமையா இருப்போம். வாங்க நீங்க எல்லா வகையிலும் எப்படி சொல்ல முடியும்? எல்லா வகையில எல்லா விஷயத்திலுமே கொடுக்கல. இப்ப வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் அந்த பிரச்சனை தான் அது. அதுக்கப்புறம் அடுத்து நாங்க மாறிக்குவோம். ஏமா எங்க ஆளுகிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா அதோட நோத்தாமா உன்னை குட்டே வெட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கோட வேலையை முடிச்சிருவேன். உங்க வர்க்கம் அப்படி இல்ல. லேசா சண்டை என்ன வந்துச்சு லேசா குடத்துல தண்ணி மட்டும் புடிச்சுக்கிட்டே குடம் மட்டும் இடிச்சிருச்சு. உன்னை பத்தி தெரியாது இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்த. கிளர்க்க கூட்டிக்கிட்டு பரமக்குடியில திடு திடுன்னு போன. அது யாரு கிரண் அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுவீங்க நீங்க. ஐயோ எங்க வரைக்கும் அப்ப பேசிட்டு அதோட விட்டுருவாங்க. என்னதான் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாத்தே உங்களுக்கு பெருமை. அப்படி மட்டும் சொல்லாத. பெண்கள் இருந்தாதான் பெருமை. பெண்கள் நாங்க இல்லைன்னா உங்களை புல்லு புடுங்க கூட கூப்பிட மாட்டாங்க. யாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாரு உங்களை மட்டும் புல்லா புடுங்க கூப்பிடுறாங்க? இப்ப எங்களுக்கு எம்புடி சரியா இருக்கு தெரியுமா? எம்புடி வேலை இருக்கு தெரியுமா? படுக்க படுக்கிட்டு நாங்க எல்லாம் வேலை வைக்கிறோம். அம்மா எல்லாரும் படுக்க படுத்த நிக்க வச்சாலும் இங்கயா நீ வேலைக்கே போகலன்னா நாங்க அம்புடி வேலையை நாங்க வைக்கிறோம். தெரிஞ்சு வச்சுக்க. இந்த காலத்துல படுக்க படுத்தானே அந்த மாதிரி இல்லையா? இப்பெல்லாம் நாங்களே எல்லா வேலையும் பாக்குறோம். என்ன அப்படி பெட்ரோல் பங்க்ல வேலை வைக்கிறோம், மல்லிகை கடையில வேலை வைக்கிறோம், நகை கடையில வேலை வைக்கிறோம், எல்லா கடையில நாங்களே வேலை வைக்கிறோம். நீங்க எல்லா கடையிலும் வேலை வைக்கிறீங்க. புரிஞ்ச நான் காப்பாத்தி போடுவோம். ஐம்பது வேலை ஆகுது. உன் பேச்சுக்கு நான் வரேன். பேன்சி ஸ்டோர்ல வேலை வைக்கிறியா, நாய் கடையில வேலை வைக்கிறியா, நாய் கடையில மல்லிகை கடையில வேலை வைக்கிறியா, பெட்ரோல் பங்க்ல வேலை வைக்கிறியா? அவங்க பெட்ரோல் பங்க்ல வேலை வைக்கிற பாக்கணும். ஒரு பேண்ட் ஒண்ணு மாட்டிக்கிறா, ஒரு சட்டை ஒரு பம்பு ஒண்ணு கையில வச்சுக்குவா. நம்ம மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம மாதிரி பங்காளி பார்த்தா அண்ணே வாங்கண்ணே 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணே. அண்ணே 200 ரூபாய் போடுங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே பெட்ரோல் இல்லையா அதே அப்படின்னு சொல்லி நீ பொண்ணே பார்த்துட்டு பொம்பளை கூப்பிடு. நம்ம ஆளுங்க புளிய மரத்து போய் முட்டிடுவாங்க. பொம்பளை பிள்ளை கூப்பிடுங்க அண்ணே 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணே. அவங்க போட்டுக்க யூனிஃபார்ம் பார்க்கணும் புழு துணி போட்டுக்கிட்டு அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லை நீங்க எல்லா இடத்துல நாங்க வேலை வைப்போம். நீ சரியான பொம்பளை. நம்ம பரமக்குடி ஒயின் ஷாப்ல நீ வேலை வாரு. நீ ஒயின் ஷாப்ல வேலை ஆக்குற. நான் வேலை ஆக்குறேன். நீங்க வந்து போட்டின்னு வந்துச்சுனா நான் வேலை ஆக்குறேன். இருங்க நீங்க வந்து ஒயின் ஷாப்ல வேலை ஆக்குறீங்க. ஒயின் ஷாப்ல வேலை ஆக்குறீங்க. நீங்க வந்து ஒயின் ஷாப்ல கேஷியர். சரி ஓகே. நான் இப்ப வந்து உங்கள்ட்ட சரக்கு வாங்க வரேன். நான் வந்து உங்கள்ட்ட சரக்கு வாங்க வரேன். நீங்க கேஷியர். நான் கேக்குறேன் உங்களுக்கு ஒயினா ஒல்காவா நீங்க கேக்குறீங்க. நான் கேக்குறேன். நான் இங்க இருந்து வரேன். அக்கா இந்த மேல உள்ள உருண்டை பாட்டில என்னது? அக்கா இந்த மேல உள்ள உருண்டை பாட்டில எவ்வளவுக்கா? எதை கேக்குற? அம்மா நான் சரக்கு என்னைக்கா ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அது விக்கிறது இல்ல. எனக்கு சரக்கு சரியா என்ன அப்பதானே? அக்கா இந்த மேல உள்ள உருண்டை பாட்டில அதுக்குன்னு மேல உள்ள உருண்டை பாட்டில கேட்டியா? மேல உள்ள உருண்டை பாட்டில எவ்வளவுக்கா? மேல உள்ள உருண்டை பாட்டில் வந்து விலை ஜாஸ்திங்க. எவ்வளவு? அது வந்து 350 ரூபா 400 ரூபா அப்படி வரும். அப்ப கீழ உள்ள ஓல்ட் மங்கு அது வந்து விலை கம்மி தான். 250 ரூபா 140 180 மேலதான் அதிகமா. ஆமா தேன் போட்டு விடுவீங்க. போட்டு நம்ம சித்திர வருதுறாங்க. அதே புல்த வீச்சா வீசுது. ஏங்க அது மட்டமான சரக்கு சாப்பிட்டு அந்த பாடுபடுத்துறது. மட்டமான சரக்கு சாப்பிட்டு நம்மள மட்டமா ஆக்கிறாங்களே. உங்களுக்கு எப்படி மட்டமான சரக்கு வேணுமா இல்ல காஸ்ட்லியான சரக்கு? நம்மளும் ஜாஸ்திங்க. சாச்சி சாப்பிடுச்சு அப்புறம் மட்டமா இறங்குவோம். மேல உள்ள சரக்கு வந்து 500 ரூபா, கீழே உள்ள சரக்கு 250 ரூபா 300 ரூபா சொல்லி நான் இருந்தேன். இப்ப மேல உள்ள சரக்கு சாப்பிட்டோம்னா வாய் வீசாது.
கீழே ஓல்டு மங்க சாப்பிட்டா வாய் விஷத்தை ஏய் இங்கயா நிறைய சாப்பிட்டுருக்காப்லையோ ஆமா. ஏய் உனக்கு பீர் வேணுமா? யாரு உனக்கு அதெல்லாம் வேணாம், பெரிய முந்த பாட்டில். ஆனா நீங்க வச்சிருக்க பாண்டிச்சேரி சரக்கு மாதிரியே இருக்கு. பிஎஸ் கோபி பிராந்தி பயனாடா கொடூரமா அஞ்சர்க. அது மட்டும் எங்கள்கிட்ட வந்து நீங்க எப்பவுமே ஏன்னா இந்த நாட்டுல பெண்கள் முக்கியம், ஆண்கள் முக்கியம். ஆமாங்க. ஏன்னா ஆண்கள் இருந்தாத்தான் பெண்கள் வாழ முடியும். ஆமாங்க. பெண்கள் இருந்தாத்தான் ஆண்கள் வாழ முடியும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கணும். ஏய் யார் பொண்டாட்டி யார் புருஷன்? நீங்க பொண்டாட்டி. யார் யார் யா பொண்டாட்டி? ஒரு பேச்சுக்கு தான் நியாயம் வேணாமா? சரி நீங்க வந்து என் செட்டப். ஏய் ஓன் செட்டப் திருப்பி சொல்லிட்டு இருக்கா? இருமா என்ன எதுவுமே சொல்ல விடாயில. நீங்க வந்து யாரு? இப்ப நான் யாருக்கு பொண்டாட்டி? நீங்க வந்து எனக்கு. ஏய் உனக்கு பொண்டாட்டி நீ என்ன சொல்லுவியா? பேச்சு பேச்சுக்கு நியாயம் வேணாமையா? உன்ன மாதிரிலாம் பொம்பளை கிடைச்சா எனக்கு அப்படியே சங்குங்களா முத்தம் கொடுத்துட்டே கிடப்பேன். அது யாரு கூட கல்லு தண்ணி, அது யாரு கூட கல்லு தண்ணி, அது அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, கொஞ்சம் பச்சை தண்ணி. ஏய் எங்க மச்சான் அவர்தான் எங்க மச்சான். இவருக்கு ராணி ஏதோ தொடர்பு இருக்கு. இந்த நம்ம பாட ஆரம்பிச்சுன்னா ஏ நான் ஆட ஆரம்பிச்சு ஆட்டம் கொளுத்தி எழுப்பிட்டாப்ல. அது யாரு கொடக்கல்லு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, கொடக்கல்லு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, பச்சை தண்ணி இருக்கையிலே, பச்சை தண்ணி இருக்கையிலே. அதுக்கடுத்த வரை எனக்கு தெரியல. அது யாரு கொடக்கல்லு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. என் செல்ல மகன் பயப்படுறேன். பேர் என்னடா? அம்மா சொல்லு. அம்மா மொழிக்க பாக்குற இடத்த பாரு. அம்மா சரியாதான் பாக்குறாரு. அம்மா சொல்றா. அம்மாட்ட நீ பால் குடிக்க நான் குடிக்கவா? வாயை கிழிச்சிருவேன் போடா. சொல்லி சொல்லடா. பொலந்தோடி அடிக்கிறா. நான் பாட்டு பாடுறேன், நீங்க ஆடுங்க. கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, போடே போடே. ஆஹா சூப்பரியா. ஆறு போட கல்லு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. ஓரம்போ ஓரம்போ பார்த்தால பார்த்து இருக்க புள்ள பாரு. ஆஹா இது நல்லா இருக்கு. அது குரு குருன்னு பாக்குறேன். இதை பண்ண போறேன் பாவே. காலேஜ்ல இருந்து வர கூட கவட்டுக்குள்ள விடுறான்டா. அங்க போனா அதான் பண்ணணும். காலேஜ்ல இருந்து வர முடியும். இங்க பொம்பளை பிள்ளை இங்க எதுக்கு வர நீனு? இதுக்குள்ளதான் விடுவீங்களா நீங்க? ஹாய் சொல்றிய முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஹாய் அவங்களுக்கு பழுந்துதாங்க பழக்கம். எப்படி கீழே குனிஞ்சு பார்த்தே பழக்கமா? நீங்க ஸ்டூடெண்டா? இவங்க தான் ஸ்டூடெண்ட். ஏங்க நான் போற வழியில அந்த காலேஜ் கிட்ட இறங்கிக்கலாமா? வாங்க வாங்க, உங்களை ட்ரை பண்ணதே நான். நானே. ஏய் நீ போடா. அண்ணே 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 பேக்கடா பேக்கே தட்டப். ஏய் புரா. ஐயா ஐயா ஐயா. ஏலே. ஓம்போ ஓம்போ. ஓரம்போ மருதமணி வண்டி வருது. ஓரம்போ 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 குட்டி அடிக்கிறாங்க. ஓரம்போ இறங்குடா. ஓரம்போ இறங்குடா. குட்டி
ராணிய வாங்கடா ராணிய பட்டுக்கடாவா வாங்கடா ராணியை தள்ளுங்க. வாங்கடா ராணியை தள்ளுங்கடா. அது தள்ளிரும் சேர்த்து எல்லாரையும் மருதமணி பயலுகடா ஓடு பார்த்தாலும் பார்த்திருக்க புள்ள ரெண்டுமா பார்த்தாலும் பார்த்து நடி புள்ள இறக்கமா பார்த்துக்கிட்டே இருக்க நடி புள்ள இறக்கமா ஆஹா அடுத்து ஊரை ஓட்டு வச்சுக்கோங்க. நீ ஏமாந்து விட்ட. இல்லையா அங்க இருக்குன்னு தானே பிடிக்கிற. ஆ. நீ வர்ற நினைச்சு நான் கலட்டி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு அந்த பீரோக்குள்ள வச்சுட்டு வந்திருக்காங்கல்ல நீ வந்தாத்து ஏன் பிரிச்சுக்குள்ள வச்சா அங்க பிரிச்சுக்குள்ள வச்சா அது வாடி வளர்த்துக்கிறோம். அடி பாசமுள்ள பாண்டியரே பாசமுள்ள பாண்டியேரி ஆடு ஆடு ஒரு மேலே போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியேரி போடு அடி அடி காத்து அடி ஏ அடிடா அடி காத்து அடி எங்க என்ன பிடிக்க ராணி மேல ராணி பாண்டியத்தில் கூலி. பாசமுள்ள பாண்டியரே பவரு ஆடு இளையாடு ஒரு மேலே போடட்டுமா ஏய் அத்தங்கர தொப்பு இருங்கண்ணே அளவு வத்த பொம்பளை பிள்ளை ஓடுது ஏன் குண்டி அடிக்க சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி என்னையா பாட்டு பாடுற பாட்டு பாடுற தனாமதான் பாடுற. ஆ. திங்கினா திங்காடி தில்லற வயத்த பூங்குறாங்க. சரி கோச்சுதானே பாட்ட மாத்து. மாத்து திங்கினா திங்காடி. மைக் இந்த இருக்கு மைக் இங்க இருக்கு பாலன் மைக்ல நீங்க அங்க பால் குடிக்க தெரிய இது இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக் மைக். அது பழைய மண்ட மைக். இந்த மொட்டை மைக் மைக்கு சிங்கினா சிங்கி அடியா அடே சிரிச்சா நெத்தி அடி பாட்ட மாத்துறா. சரிண்ணே
திங்கினா திங்கி அடி சிங்கினா சிங்கி அடிய திருச்சா நெத்தி அடி திருச்சா நெத்தி அடிய பாட்ட மாத்தி அடி பாட்ட மாத்தி அடிய திங்கினா திங்கி அடி இல்ல என்ன கையி அடி அவன் சேப்பு சட்டனும் பறவை காவடி எடுக்கிற மாதிரி நம்ம உயிர் ஆமா செல்ல பிள்ளைய அதே அதுக்கு நம்மளோட இருக்குன்னா காட்டுல நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெய்வமே நம்ம கூட இருந்தது மாதிரி அது ரெண்டு தான் தெய்வமே அதே தெய்வம் நம்ம கூட இருக்கு திங்கினா திங்கி அடி சிங்கினா சிங்கி அடியா திருச்சா நெத்தி அடி சிங்கினா சிங்கி அடி சிங்கி அடி ஏதாவது இருக்கணும் ஆட்டணும் அந்த உனக்கு ஒரு மயில் இப்படி வெட்டிக்கிட்டு இருக்க ஏண்டா போட்டு சிவிட்டு சிங்கினா நல்ல சீன்ல வந்து கெடுப்பேன் நீ வந்து பொம்பளை நான் கட்டி பிடிச்சிடக்கூடாது உனக்கு மட்டும் போங்க போடுங்க இங்கே பபுனா அடிக்கும் இங்க டான்ஸ் ஆக நடிக்கும் இங்கே பப்புனாக நடிக்கும். ஹலோ, சிறந்ததொரு சிரிப்பு நடிகர் தமிழ்நாடு முழுமைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகவும் ஒரு ஊர்ல பெரிய அண்ணே கை விடுனே சூப்பர் பிக்ரா போட்டுருக்கேன் சிறப்பான முறையில் நாடகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பாராட்டி பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறேன். டான்சராக நடிக்கும் சகோதரி ராணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கோவில் பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். ஆனா கோயில் பூஜாரி வேமா ஆனா இல்லைன்னா இந்த ரேப் நடந்துருமல ஏ பாகானே ஏ அட யானை ஆலமரோ கீழே வர்றா என்னடா அது ஏய் என்ன அது கோமணத்தோட திடீராப்ல பெரிய கேவலமானவனா இருக்கியா ஏன் என்னாச்சு கோவில் பூசாரி தனசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவனுக்கு இன்னொரு துண்டு போடுங்க கோவணம் கட்டிக்கிட்டான் ஆத்திராசாவுக்கு எப்படி இருக்காப்புல இவங்க தான் போய் துணி மாத்துவாங்க மரவு கட்டி அதுக்குள்ள துணி மாத்துவாங்க இவன் போய் மரவுக்குள்ள நீ எதுக்குடா போன என்னடா இவன் போய் மரவுக்குள்ள நிக்கிறேன் எட்டி பாக்குறேன் சட்டி பிறந்துருக்க கோவணம் கட்டுறாங்கடா ஹலோ ஆனா உனக்கு தானே தெரியல அசிங்கப்படுத்துற உண்டாந்து ஒண்ணு ஜட்டியை போட்டுக்கணும் இல்ல ஜட்டி போடாம வந்திருக்கலாம் இது என்ன ரெண்டும் கட்டதனமா என்னுடைய மன திருப்தி என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சது இந்த மக்களுக்கெல்லாம் தெரியணும்ன்றதே நான் என் குண்டியை பார்த்தா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த அகரம் கிராமத்தார்களுக்கும் பிளாக் கமிட்டியர்களுக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் சண்முக குடும்பத்தார் பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் சண்முகம் குடும்பத்தார் அவர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் அண்ணன் பேர் தெரியல அவர் சார்பாகவும் அண்ணன் விஜயகுமார் எனக்கு தெரியாதா உனக்கு தெரியுமா நான் சோதனை பண்ணி பார்த்தேன் உனக்கே தெரியல அண்ணன் நாடக அமைப்பாளர் விஜயகுமார் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழ கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் எங்க கலைஞர் நன்றி வணக்கம். பண்டிகீழ நெல்லு பாரோ பண்டிகீழ நெல்லு பாரோ பண்டிகீழ நெல்லு பாரோ தேவையா யானை போய் பூனையை சொல்லி பார்த்தது இது தெரிஞ்சா நான் கம்மி தேவையாது இதை பார்த்த எந்திரிக்கல வேற எதை பார்த்து எந்திரிக்க போகுது அதான் சொல்லு வண்டிகீழ நெல்லு பாரு வண்டிகீழ நெல்லு பாரு வண்டிகீழ நெல்லு வரும் வண்டிகீழ
வரும். வண்டியிலங்கிறான் குண்டிலங்கிறான்டா. மருதமணி புலந்துரம் நீங்க சொன்னது அவங்கள செய்ய சொல்லுங்க. என்ன சொல்றாப்ல? ஓசில படம் கலந்துறேன். வண்டியை குழந்தை வந்து வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். வண்டி நல்ல ஊற வைக்க, வண்டி நல்ல ஊற வைக்க. வைகையாத்து தண்ணி வரும், வைகையாத்து தண்ணி வரும். இவரா போய் வண்டியில நண்டு வரும் ஆண்டு வாந்தி வைக்கிறேன். நான் எதுக்கு விரல் சும்மா வந்தேன்? என்ன தலைவா? அண்ணே மருதானே, நீ எதுக்கு தானே வந்த? வேணாம் வேணாம் சொல்ல மாட்டேன். என் வாயை நாரவாய் ஆக்காதீங்க. எதுக்கு வந்தேன்னு கேட்க நான் ஊருக்கு கூட்டு போன்னு சொல்ல. கொஞ்சமாவது 2 பேரும் வந்துட்டோமே. மாறி மாறி செய்யுங்க, தெரியும் பகிர்ந்து செய்யுங்க 2 பேரும். கார்த்தி நீ மட்டும் செய்யற, அவரை செய்யற. இவனே வந்து மறிச்சா, நான் எதுக்கு தான் வந்தேன்? எதுக்கு நான் வந்தேன்? எதுக்கு வந்தேன்? பாவம் இல்லையா? என்ன மச்சான், என்ன அது? நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. நீங்க பக்கத்துல வாங்க. நான் பக்கத்துல வந்தாதான் நீங்க பாடுவீங்களா? போய் தடவை விடுங்க போங்க. சரி நீ போடா, உன் மூஞ்சில முடிச்ச ஏதாவது வளங்குமா? போங்க தடவை விடுங்க பாடட்டு. எதனே ஐயா தடவை விடுங்க. ஏற்பாடு பண்ணி விடுங்க. ஏன்னா வண்டியில வரல சொன்னீங்க, நீ தாண்டா உசுருன்னு. அதே உசுரெல்லாம் அப்புறம் காலையில தூக்குவோம். நீ உசுருத நீ போ. தயவு செய்து நீ போ. எனக்கு மூணு அவுட் ஆகி போறான். ஏங்க நீங்க என்ன இங்க நீங்க கார்த்தி அது போறாரு. அண்ணே கூப்பிட்டீங்களா? ராணியை பார்த்தா எனக்கு அப்படியே புளிச்சு 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 அடிக்கிறா. எச்சி அப்படியே ஒழுகுது. இந்த பிள்ளைய இல்ல வருந்துச்சு, யாரும் கேட்காத மாதிரி பாருங்க. யாரும் கேட்காத மாதிரி பண்ணுமா? ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தா. அண்ணே இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ராசா அத்தி ஒண்ணு காத்தாடி போலாடுது. அப்படித்தான் தலைவா நானும் பாடினேன். உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு இந்த பாட்டு கேட்ட செஞ்ச பாத்தியா? உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி, பச்சை கிளி, பச்சை கிளி. ஏய் கார்த்தி என்ன பாடுறா? அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். என்னடா குறுக்கெழுத்து? ஐயா அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. அது என்ன எழுத்துரு என்ன சொல்லுவேன், அப்புறம் ஏதாவது சொல்லுவேன். ராணிக்கு வர கொண்டையே முந்தா பக்கம். ஏ கார்த்தி சொல்ல விடு கார்த்தி, எதுமோ சொல்ல வர்றாப்ல. கொண்டையே அப்படின்னு சொல்லுவேன், அப்புறம் ஏதாவது சொல்லுவேன். ஏ என்ன ஏ குறுக்கெழுத்து என்னையா சொல்ல மாட்டேங்கிறியோ? அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கான் விட்டு. ராத்திரி அம்மா தூக்க மாட்டடி சும்மா அத்தா அத்தா பச்சை கிளி. ஏய் சொல்ல விடியா இருந்தால. அச்சா அச்சா பச்சை கிளிடா. பச்சை பச்சை கிளி தான போனே. நீங்க வேற மிஸ்டர் குறுக்கெழுத்து நீங்க ஒழுங்கா பாடுங்க. குறுக்கெழுத்து கார்த்திகாசா தம்பி உட்கார்ந்திருக்கான் பாரு. அசல் நான் மாதிரியே இருக்கேன், கொஞ்சம் முகம் கொஞ்சம் பேச. தலைவா தலைவா உங்க அண்ணனோட கொஞ்சம் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறோம். ஏய் வாடா மன்னாரு நான் மன்னாரே, மன்னாரு மைமை இல்ல மன்னாரு, அருமை இல்ல மன்னாரு. மச்சா என்ன சொன்னாரு? அத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு அத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. மன்னாரே மைமை இல்ல மன்னார், மச்சா என்ன சொன்னாரு? அத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. அண்ணே அண்ணே இவங்க வாராங்க, எதுக்கு வராங்க? வராங்க போறாங்க. வாடா பேச விடுங்க. உன் பேர் என்ன? அயில். உன் பேரு?
ஐயரையா ஏய், இவன் பேரு அகிலா, இவன் பேரு நிகிலா. அகில எத்தனை படிக்கிற? பால்வாடி பால்வாடி நீ பால்வாடி நீ ரெண்டாவதா பொய் தானே சொல்ற ரெண்டாவது ஒன்னா இப்ப குத்தாட்டம் போடுறோம் நாளைக்கு யூடியூப்ல வருவியடா ஒரு பாட்டு பாடு பாடியா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போகுது கத்தரிக்காய் கூடையில தூங்க போகுது அதுக்கடுத்து அவனுக்கு தெரியல. நீ பாடுற நீ ரெண்டா படிக்கிறா பாடியா பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பாலு ஊட்டாதே பசித்த பார்த்தது பாலு தம்பி பூனை குட்டியே எங்க அதானே பூனை குட்டியே பால் குடிக்காதா? பாரு பார்க்கணும் காலுகளை போல அது ஏந்தி உள்ளே உனக்கு சம்மதமா அவர் ஆடும்போது இப்படி நம்ம வீட்டு சூர்யா சண்டேரி அகிலு முகிலடா அகிலு நிகிலு பயலுகளா பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடியே பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாங்குச்செடி நீ கொட்டாங்குச்செடி பலவள ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா மாம முன்னாடி அழகே உன மனைவி அக்கவா கணவன கைய பிடிக்கணும் உலகமா கொடுக்கணும் கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி நீ கொட்டாம்பூச்செடி பார்த்தாலும் பார்த்திருக்க புள்ள ரெங்குமா பார்த்தாலும் பத்தேடி புள்ளை ரங்கமா பார்த்தாலும் பார்த்திருக்க புள்ள ரெங்குமா பார்த்தாலும் பத்தேடி புள்ளை ரங்கமா ஜோரா அகில் முகில் அகில் திகில் அகில் நிகிலுக்காக ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க உண்மையிலே. ஏன்னா மேடையில் வந்து ஆடுறதே பெரிய நமக்கே பயமா இருக்கு. உண்மையிலே கூப்பிட்டா கூட ஒரு ஊர்ல வரமாட்டாங்க சின்ன பிள்ளைய ஆடாம இருக்கு. ஆனா இந்த குழந்தைகள் வந்து மேடையில அவங்களா ஒரு ஆடுறாங்கன்னா அது தெய்வம் நமக்கு தூக்கி விட்டு ஆடுறாங்கன்னா இது வந்து குழந்தை இல்ல குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்க. உண்மை தெய்வமே எங்களோட வந்து ஆடின மாதிரி அகிலும் திகிலு 100 ஆண்டு பாடணும் நல்லா படிச்சு நல்லா வேலை வாங்க நினைப்பா. அகில் நிகில் அகில் நிகில் பயனடா கொடூரமா. அப்பா பேர் என்ன? லட்சுமணா. அம்மா பேரு தம்பி உனக்கு அம்மா 2 அம்மா. ஐஸ்வர்யா அங்க இருக்காங்க, ராணி இங்க இருக்காங்க. தம்பி உங்க அப்பா வரனடா. உங்க அப்பா வரனா சூடாங்கற சுகுமாரடா அப்பா வேறு. என்ன தான் திட்டுறாங்க.
நக்கிக்கிட்டே இருக்கேன், என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் இல்ல, நாய் வெறி நாய். அது எப்படா நல்ல பொம்பளை வந்தா நான் மெனக்கட்டு பாடுபடிக்கு அங்க நக்குறாங்க. எங்கு புகட்டுவாங்க இங்கு நானும் நான் தூவங்க. நம்மளுக்கு போட்டுருக்கா பெட்டிக்காரனுக்கு போட்டு நமக்கு தான் போட்டுருக்க. இன்னையில இருந்து சரி இந்த வருஷம் மட்டும் தான் நம்மளுக்கு டான்ஸ். அடுத்த வருஷம் நம்ம டான்ஸ். ஏங்க அண்ணே என்ன பண்ற? அண்ணே அப்புறம் என்ன பண்ண போறீங்க லேடிஸ் இல்லாம? நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம், உங்களோட கம்பெனி கொடுத்தா எங்களுக்கு எதுக்கு டான்ஸ்? அதுவே ஒத்துக்குது உங்களுக்கு என்ன? வேணாம் நீ ஏங்க வேணாம். நீங்க 6000 சம்பளம் கேட்பீங்க, நீங்க அங்க போய் அவங்க 4000 கம்பெனி கொடுப்பீங்க. அடுத்த வருஷம் எங்க அண்ணன் டான்ஸ் நான் கோமாளி. லூசு போயிடாடா. ஒரு பொம்பளைனா ஒரு அழகு வேணாமாடா. ஒரு உருக்கு போல இடுப்பு, முகம் டோப்பா எப்படி? அண்ணே உன்னோட அழகு உனக்கு தெரியலண்ணே. 12000 டோப் இந்த மாதிரி பொம்பளை இல்லாம நாடகம் நடத்த முடியுமாடா? நடத்துறோம், அடுத்த வருஷம் நடத்துறோம். எப்படி? 12000 டோப் அப்படியே 6000 ரூபாய்க்கு பாவடதானு சூப்பரா தச்சு வச்சிருக்கேன். திகு திகு இதுனா பாவடதானே, பாவடதானே டோப் மறந்த. அப்புறம் மத்தவங்க ராணிய காட்டி உனக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன? என்னது ராணியை காட்டி சூப்பரா இருக்காங்க? நான் ஏதோ முக்கியமான தாக சொல்ல ராணி என்ன கோச்சுக்கிட்ட போதுடா. நம்மளை காட்டில உனக்கு எத்தா இருக்கு இருக்கிறதுல எங்கு புகழ்ந்து வந்து நக்கிட்டு போகுது. அது ஏன் கொடுத்து வாய முடியுங்க. அம்மா இந்த மாட்டுக்கெல்லாம் மாட்டுவாங்கல்ல, அது என்னது? வாக்குடு. இது எந்த கூட இருந்தாலும் பொத்துக்கிட்டு நக்கிடுவேன். எங்கு புகழ்த்துவாங்க இங்கு நானும் நான் தூவங்க. அண்ணையான் அண்ணே அண்ணே இவங்க வீட்டுக்காரு ராணுவத்துல இருக்காரு. துப்பாக்கிட்ட தண்டி அவர் வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அங்க இருந்து வர்றதுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. ஈரானுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கா. இப்ப கொடுக்க மாட்டாங்க, வர மாட்டாரு. அதுக்குள்ள நாங்க டக்கு 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 எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையானே சுந்தரிக்கே யான தங்கமே. உள்ளே அடிச்சா கம்முனி ஆள் பார்த்தாண்டா அவன் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒரு மயில் தர மாட்டேன். அன்னையான சுந்தரிக்கே யான தங்கமே. தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணாமே. எங்கு போட்டுவங்க இங்கு நானும் ஆண்டுவேன், இங்கு நானும் ஆண்டுவேன். போடு கரகாட்டத்தா அங்க பாரு. பள்ளிக்கூட படிக்க வைத்தாய் பவுசாய் அட்டம் பேராமலே யான தங்கமே. அதில பறந்துட்டு ஏற்றினமக சங்கீத வித்துவாய் பெரிய சங்கீதம். பூரா நம்ம உசுரா. ஆமா ஆமா. சின்ன பையன் நாடகம் பார்க்க வந்து ஆறு பயில உட்காந்துருப்பான். ஆமா இன்னைக்கு நாடகம் பார்க்க உட்காந்துருக்கான்னு சொன்னா நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லதோட இருக்க கூடாது. அவங்க காலில் கும்பிட்டு விடுவணும். கும்பிட்டு விடுவா. நீ அங்கிட்டு போய் எட்டி எட்டி பாத்தியா? நான் அங்கிட்டு பாக்கலண்ணே. அங்க போய் ஒவ்வொருத்த காலையும் நம்ம கும்பிட்டு விட முடியாது. அதுக்காக மொத்தமா சபை வணக்கம். நீ சபை வணக்கம் சொன்ன கேட்கல. இங்கிட்டு எட்டி எட்டி பார்த்த. சரி இங்க வா. இப்ப இங்கிட்டு இல்ல நானே அங்கிட்டு இல்ல. அண்ணா யான சுந்தரி யான தங்கமே. தேவரைய காணோமே. மல்லாக்க படுத்திக்கிட்டு பாக்குறாப்ல. ஐயோ
அங்க என்னடா பார்த்த அது என்ன என்ன பார்த்த என்ன கலர் போட்டிருக்கு என்னடா பார்த்த சொல்லி தொடராம எதுக்கு ஏதாவது சொல்லு என்ன பார்த்த புழு கலரா என்ன காயுதுன்னு சொன்னேன் அப்படி இது இல்லையா அந்த யானை சுந்தரே யானை தங்கது தேவரையை காணோமே லூசு பையில குண்டி யானை தொட்டு தொட்டதுக்கே இப்படின்னா மல்லாக்க படுத்துக்கிட்டு பார்த்ததுல இருந்து தான் அப்படி ஆயிட்ட நீனு அப்பல இருந்து தான் அப்படி ஆயிட்ட இருமா எதுக்குடா என்ன கூப்பிடுறாப்ல வேற கூப்பிடுறா குண்டியை தொட்டு கும்பிடுவாங்களா அறிவு இருக்கா பொம்பளை பிள்ளை தொட்டு குண்டியை தொட்டு குண்டியை தொட்டு கும்பிடுறதுக்கா என்ன நக்கிக்கிட்டே இருக்கு அந்த இருந்து ஏய் உன் வேர்வை உப்பு கைக்கலையா இனிக்குது ஐயோ ராணி எதுக்கு தொட்டி குண்டியை தொட்டு அப்படிதான் தொடுக்கும்லண்ணே நம்ம 2 பேரும் அங்காளி பங்காளி பூசாரி வேலை வைக்கிறோமா நீ 6 மாதத்துக்கு முன்னாடி கும்பிடு நான் 6 மாதத்துக்கு பின்னாடி கும்பிடுறேன் அதுக்கு என் குண்டி தான் கிடைச்சிருக்காயா அப்படியெல்லாம் அசிங்கமா பேசாதீங்க என்ன அசிங்கமா பேசாதீங்கன்னு அன்னை யானை சுந்தரியே யானை தங்கது தேவரையை காணோமே பொம்பளை விட்டு நம்ம கிடக்க நம்ம நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் என்ன சொல்றாரு அவரு அந்த பையன் உங்களை விரும்புறான் கரெக்டா சொல்றான்டா தும் சே பியார் கர்த்தே என்னத்தைய காணாங்கிறாப்ல அப்படி காணாம கேட்கல அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு நாளைக்கு 2 தடவை வேணாம் வேணாம் அவன் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் 2 டிப்பு தான் வேணாம் போ சொல்லு அண்ணே நான் இப்போ கருத இருக்கிற மிஷின் தான் ஓட்டலாம் போ சொல்லு அந்தால ஐயா நோ ப்ராப்ளம் கர் புர் 2 தடவை என்ன சொன்னார் தெரியுமா என்ன? அறிவு விட்டாரு 2 தடவை காங்கிரஸ் போடுவோம் வேலைக்கு வராண்டு கேட்குறான் காங்கிரட் போடவா நான் வேலைக்கு நான் கர் புர் என்ன கருப்புருங்கிட்டு இருக்கா போட்ட காங்கிரட்ல கம்பி வச்சு குத்த சொல்றான் அப்பதான் இருக்குமா தண்ணி சலா மலோ கம்பி வச்சு இருக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊத்தவான் பர்மா குர்மா இப்ப என்ன சொன்னா தெரியுமா அண்ணே குருமா கேட்டுக்கிட்டு கிடக்குறாப்ல இவங்களுக்கு என்ன புரியுது சிரிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பர்மா குர்மா இப்ப என்ன கேட்டேன் தெரியுமா என்ன? வயக்காடை இப்போ உழுவுமா இல்ல மழை வந்து பின்னாடி உழுவுமா கேட்கிறான் இவர் உழுதுருவாரா அவர் உழுவலைன்னா அதெல்லாம் தான் வயிறு வீர் இல்லாம தானே இருக்காரு பனரோசா கிர் புர் கல்லை கட்டி விழுவோமா வெறுங்கலைப்பை வச்சு விழுவோமா அது அவர் சவுரி எதுல வேணா கட்டிக்கிட்டு எப்படினாலும் விழுவலாமா தலைவா அப்படியா சங்கு சடார் மங்கு மடார் போடா என்னது சங்கு சங்கு இங்க பாரு பிள்ளை இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே போதும்டா ஐயோ அவன் கேன போடா அண்ணே என்னண்ணே சும்மா சொல்லு அவன் சொல்றத சொன்னா நீங்க ரொம்ப சங்கடப்படுவீங்க அவன் என்ன உடச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்கி உடச்சு கொடுத்து உடச்சு வாடா உடச்சு வா என்ன சொல்றாப்ல அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஏன்னா நீங்க மனசு ரொம்ப சங்கடப்படு நான் சங்கடப்பட மாட்டேன் நமக்குள்ள என்ன சொல்ல சொல்லு அவன் சொல்றான் என்னது சும்மா சொல்றாரு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்றான் எனக்கு அழுகு நிப்பாட்ட முடியல பேச்சு வர மாட்டேது அவன் சொல்றான் என்னடா சொன்ன அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் சொல்றான் உங்களால முடியல நோத்தாவ அனுப்பிடுவேன்
டேய் டேய் மரமணி துரோகி டேய். என்ன சொன்னேன்? நீ தானே சொன்ன டேய் அப்படி இந்த சொல்லல. பிள்ளை வெறும் தங்கு தடாரு அவங்க அம்மா வெறும் மங்கு மடா நான் அப்படி சொல்லடா. ஒன்னே காட்டில ஏய் யாரடா உங்க ஆத்தாவே உங்க ஆத்தான்னு சொல்ல முடியும். அதனால உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். அண்ணே நீங்க காதல பண்ணுங்க அண்ணே. மூக்கல பண்றேன். இப்போ வந்து அண்ணே இப்போ வந்து ஹிந்தி ஹிந்தியும் பேசுவீங்களா? ஆரியா எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் அவனோட சேர்ந்து படிச்சுட்டேனே. அதை சொல்லி தரவா? அவங்க ஏக்குன்னா என்ன தெரியுமா? எக்குன்னா முட்டை, ஏக்குண்டா ஒரு விரல விட சொல்றாரு. எதுல எண்ணிக்கையில ஒரு விரல், தோக்குன்னா 2 விரல். நீங்க எங்கிட்டு வாங்க, ரொம்ப சங்கடப்படுறீங்க. டீம்னா 3 விரல் சார். ஏய் நீ நிக்கிறேன்னா எனக்கு பேச்சு வராதுமா. டீம்னா 3 விரல் சார். சார் 4 விரல். பாஞ்சுனா மொத்தமா விட சொல்றாரு. 6 மொத்தம் போன் வெட்டில மரியாதை போயிரு. 5 வரைக்கும் இப்போ வந்து 5 வரைக்கும் பாஞ்சுன்னா 6 தமிழ். இப்போ வந்து தெலுங்கு தெலுங்கு சொல்லுவீங்களா? எனக்கு தெலுங்கு தெரியாது. நீ ஏன் கவலைப்படுற? நீ ஜாக்கெட்டை பிக்காம விட மாட்டேன். உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் ஜாக்கெட்டை கொக்கி ஒக்க போறேன். உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் இருக்கேன். ஐயோ நீ எங்க சின்னம்மா மகன். ஏய் சின்னம்மா மகனா, நான் உனக்கு தங்கச்சி வேணும். எவ்வளவு அவன் பக்கத்துல போகாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல புள்ள பக்கம் வச்சிருவேன். நீங்க கொடுக்க மாட்டீங்க. அண்ணே இந்த தெலுங்கு சொல்லி கொடுங்க. சரி நான் சொல்ற புள்ள லூ போட்டு சொல்லணும். இது என்னது? அது மைக்கு. மைக். அது அது ஆல்ரவுண்டு. இது பெட்டி. அது மிருதங்கம். இது தாளம். இப்போ நான் சொல்ற புள்ள லூ போட்டு சொல்லணும். ஓகே. இது மைக்குலு. இது ஆல்ரவுண்டுலு. அது பெட்டிலு. அது மிருதங்கலு. இது தாளலு. பூவுடா. பூவு பிளஸ் நீங்க தான் காதல் மட்டும் இல்ல அவர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல மனுஷன் உங்களை கல்யாணமே பண்ணிக்க சொல்றாப்ல. நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் நான் கல்யாணம் பண்ணி எங்கேயா இருக்க போறேன்? அண்ணே இங்கதான் இருப்போம், அசிங்கம் இல்லாம சொல்லாதண்ணே. உனக்கு வெளிநாடு போறதுக்கு விசா வந்துருச்சுண்ணே. கல்யாணத்தை மட்டும் பண்ணுங்க, உங்களை வெளிநாடு வந்து ஏத்தி விட்டு நான் வந்துருவேன். இல்ல நான் வெளிநாடு போகல. காப்பாத்தணும் அதனால காதல் விரும்ப காதல். ஹலோ மாநில அதிகாரி. ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் இல்லாகுமா? கண்ணங்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தோடா பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் வேறு காமம் தெய்வம் இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப பார் கோடு போது உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். பொது இறைவிடாமலும் நகம்படாமல் கட்டி பூவே நீ கையாள மட்டும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? கதிர்கள் முற்றி போனால் களத்தில் சேர சுருக்கப்பட்டு விட்டுறேன். ஒண்ணு என்னை சந்தேகப்படுறீங்களா அத்தா? நான் சந்தேகப்படல, ஓடிடுவாயின்னு எனக்கு ஈரக்கொலை நடந்தது. அத்தா என்னை எப்படி நீங்க சந்தேகப்படலாம்? கதிர்கள் முத்தி போனால்
களத்தில் சேரவே காதல் முத்தி போனா எங்கே சேரவே இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்கவே ஒன்றில் பாட்டு நின்று அத்தான் நீங்க சந்தேகப்படுறீங்களா? தூக்கி வச்சு பண்றியா? அத்தான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? உன்னை சந்தேகப்படல, இன்னுமே நீ என்கிட்ட இருக்க வேணாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. ஐயோன்னு ஒருத்த கொண்டே செய்யறெல்லாம் செஞ்சு ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்காம. அவர் ஒண்ணும் செய்யல அத்தான். என்ன நீங்க சந்தேகப்படலாம்? அவங்க அண்ணன் அவங்க வீட்டுக்கு போறோம்டாங்க. போனவங்களை போவாதீங்க, எங்க அண்ணனை ஒத்தையில விட்டு போவாத அவனு காலில் விழுந்து கூப்பிட்டு வந்த. நீ அப்படி சொல்லடா, அண்ணன் போனா போறேன் நான் வரும் சொன்னேன். ஐயா அப்படி சொல்லாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். 16 பெற்று நீங்க அண்ணியும் அண்ணனும். நான் இங்க இருக்கணுமா இங்க இருக்கணும்? நீங்க சிங்கப்பூர் போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். நான் இங்க இருக்கணும் 16 வைக்கணும். நீங்க நம்ம குடும்பத்துக்காக என்னென்ன செய்வீங்களோ அதை போல நான் செய்யறேன் குடும்பத்துல. நாங்க 2 பேருமே போறோம். ஐயோ நம்ம தமிழ் பரம்பரையே கெடுக்குறீங்க. நம்ம பொண்ணை போய் வெளிநாட்டு கூட்டு போலாமா? ஏன்டா கூட்டி போக கூடாது? இங்க இருக்கிறவங்க சிரிக்க மாட்டானா? சிரிக்க தெரியாது. நம்ம குடும்பத்துல எவ்வளவு அக்கறையா இருக்கான் பாத்தியா? உன்ன மாதிரி தம்பி எனக்கு கிடைச்சது நான் தான் கொடுத்து வைக்கணும். அதுக்கு ஏன்டா அழுகிற ஒப்பாரி வைக்கிற? நீ வாட்டு கூட்டு போயிட்டேன்னா நான் என்ன செய்யறேன்? கவிகள் முத்தி போனார் களத்தில் சேரவே காதல் முத்தி போனார் எங்கே சேரவே கிளைகள் கொஞ்சம் சாய்ந்தால் கிளைகள் தாங்கவே. சாட்சி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கே தாக்க முடியாது. அவன் செய்யறெல்லாம் செஞ்சு என்ன பார்த்தேன். அண்ணன் சொல்லத்தான் கேட்கணும். சரி சரி. என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்லம்மா உன்னை நான் சந்தேகமே வரல. தம்பி உன் கையால குருண மருந்து வாங்கி நீ குன்று. நீ எப்ப நான் ஜாபம் தானே இருக்க. ஒன்றில் ஒன்றாய் சேர வேணும் சேர வேணும் பொது இடவிடாமலும் நகப்படாமல் கட்டில் பூவை நீ கையாள மாட்டு காதல் இல்லாதது ஒரு வார்த்தை இல்லாமல்